உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க பொண்ணுங்க மாதிரி பல பொண்ணுங்க அந்த ஊருக்கு வருவாங்க. தனலட்சுமி நல்லா பேசுற பொண்ணு. ஸ்கூலும் நம்ம ஊரும் கண்டிப்பா அவளால ஒரு நாள் பெருமைப்படும். நீங்க என்ன நம்பி அனுப்புங்க. ஏமீனா, வயசுக்கு வந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? வெளியூர்ல அவங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவங்க பயப்படுறது ஒரு விதத்துல நியாயம் தானே? அஞ்சலி, நீ இப்படி பேசுற? ஏன், நீ ஒரு படிச்ச பொண்ணு தானே? அதுலயும் நீ ஒரு அட்வொகேட் வேற. ஒரு பொண்ணா இருந்து படிச்சு நீ இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்கல்ல. இந்த ஊர் பிள்ளைங்களும் உன்ன மாதிரி படிச்சு பெரிய ஆள் ஆக வேண்டாமா? ஒரு வக்கீலா இருந்துகிட்டு நீதான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நீ எப்படி எல்லாம் பேசலாமா அஞ்சலி? நான் ஒன்னும் என்னோட பயோடேட்டாவை உன்கிட்ட கேக்கல. அந்த பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அத முதல்ல சொல்லு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பொண்ணுங்களை வீட்லயே முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பாவை விட்டு கடல் கடந்து படிக்க போறாங்க. இன்னும் எவ்வளவோ பொண்ணுங்க தனியாவே இருந்து படிச்சு சாதிச்சு முன்னேறி இருக்காங்க. நான் கூட்டிட்டு போறது பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தானே. அதுவும் நானும் கூட இருக்கேன்ல. நீ இருப்ப பாத்துப்ப. ஆனா ஏதாவது தப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஸ்கூலோட தலைவர் சிதம்பரம் சார், அவருக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஆச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் சிதம்பரம் சார் தானே பதில் சொல்லணும். அதான் மீனா கூட போறாள, அவ இந்த பிள்ளைங்களை பாத்துப்பா. வேற என்ன வேணும்?